தெய்வம் என போற்றும் ஒரு துறவி, ஒரு முனிவர் வருகிறார் என்ற அறிவிப்பு. இந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் பயபக்தியோடு காலை சீக்கிரமே எழுந்து குளித்து முடித்து நல்ல தூய்மையான ஆடைகளை உடுத்தி அந்த கிராமத்து எல்லையிலே காத்து நிற்க தொடங்கிவிட்டார்கள். எல்லோருக்கும் ஒரு ஆர்வம், அந்த துறவி நம் ஊருக்கு வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம், அவரை காண்பது எவ்வளவு பெரிய பேரு என்று அவர் வரும் திசையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிவிகையிலே சப்பரத்திலே அந்த துறவி வந்தார். அந்த ஊர் எல்லையை அடைந்தது. சப்பரத்தை இறக்கியதும் உள்ளிருந்து இறங்கினார். காத்திருந்த மக்கள் எல்லோரும் அவரை சேவித்தார்கள், கீழே விழுந்து வணங்கினார்கள். எல்லோருக்கும் ஆசி தந்தார் அந்த துறவி. அப்போது ஓரத்திலே ஒரு விவசாயி தோளிலே தொங்க போட்டு அந்த மண் வெட்டி வயல்வெளியிலே வேலை பார்த்து கொண்டிருந்து அப்படியே ஓடி வந்திருப்பார் போல. எல்லோரும் குளித்து முடித்து பட்ட ஆடையிலே புதிய ஆடையிலே வந்திருக்கிறார்கள். இந்த விவசாயியோ மேலாடை இல்லை, கட்டிய வேட்டியிலும் சேரு, முகத்திலும் சேரு, கையில் மண்வெட்டி. இந்த கோலத்தோடு நின்றிருந்த அந்த விவசாயியை தேடி இந்த துறவி சென்றார். அவரை வணங்கினார். இந்த கிராமத்து மக்களுக்கு ஆச்சரியம், நாங்கள் எல்லோரும் உங்களை வணங்க காத்திருக்கின்றோம், நீங்கள் போய் இந்த ஏழை விவசாயியை வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று. அப்போது அந்த துறவி ஒரு வார்த்தை சொன்னார். அது தொனிக்கும் வள்ளுவருடைய குரல் என்றார். கண்டுபிடித்து விட்டேன், 1036வது குரல் அது. உழவினார் கை மடங்கு நிலை, விளைவதுவும் விட்டேன் என் பார்க்கும் நிலை. உழவர்கள் உழவு தொழிலை செய்யாமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் துறவிகளுக்கும் கூட அந்த துறவரத்திலே உறுதியோடு நிற்பது என்பது இயலாதாம். அதை உணர்ந்த துறவி அதனால் விவசாயியை சென்று வணங்கினார் என்று அந்த விளக்கம்.